ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி மை ஹீரோ அகாடமியாவோட ஃபர்ஸ்ட் 7 எபிசோட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து மை ஹீரோ அகாடமியா சீசன் 1ன்னு சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ இசுக்கு வந்து யூஎஸ் ஸ்கூல்ல வந்து சேர்ந்துடுறான். ஸோ அங்க இருக்க எக்ஸாம்லயும் ஓரளவுக்கு அவன் பங்கேற்கவும் ஆரம்பிச்சிடுறான். சோ கடைசியா நம்ம ஆல்மைட்டோட பேட்டில் ட்ரைனிங் எக்ஸாம்லயும் அவனோட மொத்த பவரையும் வெளிக்கொண்டு வந்து பயங்கரமா காயப்பட்டுடுறான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்குவும் ஒச்சாக்காவும் வின் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனா வின்னர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அதிக அளவுல காயம் ஏற்பட்டிருக்கும். இந்த டெஸ்ட்ல தோத்து போனவங்களுக்கு எந்த காயமும் ஏற்பட்டிருக்காது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. சோனி கட்சுகி வந்து பயங்கரமான ஷாக்ல உறைஞ்சு போய் நின்னுக்கு இருக்கான். அவன் எப்படி என்னோட மூவ் எல்லாத்தையும் கணிச்சான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்மைட் வந்து கட்சுகி தோல்வியை கண்டு துவண்டு போயிடாத, அதுதான் உன்னை அடுத்த லெவலுக்கு கூட்டு போகும், இந்த தோல்வியில இருந்து நல்ல பாடத்தை நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மைட் வந்து இந்த போட்டியில உண்மையிலேயே நல்லா பிளே பண்ணது டென்யா தான். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப அந்த கூட்டத்துல இருக்க மோமோன்ற ஒரு பொண்ணு வந்து ஆமா, ஏன்னா எல்லாரும் அவங்களோட தாக்குதல் மூலியமா தான் இந்த டெஸ்ட்ல வந்து வின் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஒச்சாக்கா கூட கடைசி நேரத்துல அவளோட தாக்குதலை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டா. பட் ஆனா டென்யா மட்டும் தான் நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே கணிச்சு அவனோட அறிவால செயல்பட்டான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்மைட் வந்து நான் நினைச்சது எல்லாத்தையும் நீ அப்படியே சொல்லிட்ட அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த முறை பாத்துக்கிட்டீங்கன்னா ஓஜிரோவும் இன்விசிபிள் கேர்லா இருக்க காக்கா குரேயும் வில்லன் டீம்ல இருக்காங்க. சோ ஹீரோ டீம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சோ மீசோ சோஜி இருக்கான். சோ அவனால வந்து எந்த உடல் உறுப்பையும் எந்த இடத்துக்கு வேணா இடமாத்த முடியும். அதுக்கப்புறம் சோடோ டொடோருகி இருக்கான். சோ அவனால இந்த மொத்த இடத்தையும் ஒரே நேரத்துல குளிர வைக்கவும் முடியும், அதே இடத்த சூடாக்கவும் முடியும். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சோஜி வந்து 4th ஃப்ளோர்ல தான் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சோடாவை பாத்துக்கிட்டீங்கன்னா அவனோட கையை அந்த பில்டிங்ல வச்சு ஒரே செகண்ட்ல மொத்த பில்டிங்கவும் பனியால உரைய வச்சிடுறான். ஸோ இதனால யாராலையும் அங்கிருந்து நகர முடியாம போயிடுது. ஸோ கால் வந்து தரையோட ஒட்டிக்கி இருக்க அந்த கேப்பை பயன்படுத்தி சோடோ வந்து ஈஸியா அந்த வெப்பனை வந்து தொட்டுடுறான். ஸோ அந்த டெஸ்ட்லயும் ஹீரோஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை மறுபடியும் டச் பண்ணி ஒரே செகண்ட்ல மொத்த இடத்தையும் சூடு பண்ணி அந்த பனியை வந்து உருக வச்சிடுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மீதி இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்டா வந்து குரூப்பா பிரிச்சு அந்த பில்டிங்குள்ள வந்து அனுப்புறாங்க. ஸோ ஃபைனலா எல்லாரோட டெஸ்டும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஆல்மைட் வந்து இசுக்குவை பார்க்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. சோ அவர் போறதுக்குள்ளேயே அவர் நார்மல் ஃபார்முக்கும் மாறிடுறாரு. சொன்னே அங்க இருக்க ரெக்கவரி பார்ட்டி வந்து ஸ்கூல் தொடங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவன் 3 தடவை வந்துட்டான், இவனோட உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இவனோட உடம்ப ஹீல் பண்ணியிருக்கேன், இப்ப கொஞ்சம் ட்ரிப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்மைட் வந்து என்னோட ரகசியங்கள் தெரிஞ்ச சில பேர்ல இந்த ரெக்கவரி கேர்ளும் ஒரு ஆள், என்னோட பவரை எப்படியாச்சும் அவனோட உடம்பு ஏத்துக்கிட்டாகணும், எனக்கு இசுக்கு மேல அதிக அளவு நம்பிக்கை இருக்கு, அவனோட தன்னம்பிக்கையான முகம்தான் இந்த உலகத்தோட புதிய முகமா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்கு வந்து கண் முழிச்சிடுறான். சொன்னே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கிருந்து மெதுவா கிளாஸ் ரூமுக்கு போகும்பொழுது அங்க இருக்க எல்லாரும் இசுக்குவை பார்த்து பயங்கரமா புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இசுக்கு வந்து அங்க காலியா இருந்த கட்சுகியோட சீட்டை வந்து பாத்துடுறான். சொன்னே வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி கீழே போறப்ப கட்சுகி வந்து அங்க இருந்து போய்க்கிருக்கான். சொன்னே இசுக்கு வந்து கட்சுகி நான் உன்னைய ஜெயிக்கணும்னு நினைக்கல, பட் ஆனா அதுதான் விதியா இருந்தா நான் கண்டிப்பா அதை பண்ணித்தான் ஆவேன், நான் உன்னை ஏமாத்தினதா நீ சொன்ன, நான் எங்க அம்மா கிட்ட கூட சொல்லாத விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த சூப்பர் பவர் வந்து என்கிட்ட பிறப்புல இருந்து வரல, அந்த பவரை இன்னொரு நபர்கிட்ட இருந்து தான் நான் இன்ஹெரிட் பண்ணேன், பட் ஆனா அது யாருன்னு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றப்ப கட்சுகி வந்து நீ என்ன ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப ஆணவத்துல ஆடுறியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை சொன்னா அதை நம்பிட்டு கேட்கறதுக்கு நான் என்ன முட்டாள்னு நினைச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இசுக்குவை திட்டிட்டு அங்க இருந்து போய்க்கிருக்கான். சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்மைட் வந்துடுறாரு. என்ன கட்சுகி நீ எதுவும் நினைச்சுக்காத, தோல்வின்றது ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப கட்சுகி வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போறான். அதே சமயம் ஆல்மைட் வந்து ஏய் இசுக்கு, அந்த கட்சுகி கிட்ட நீ என்ன சொல்லி தொலைச்ச அப்படின்னு சொல்லிக்கிருக்கு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.